சதிகளுக்கு எதிராக தமிழகம் தொடர்ந்து போராடுவதை மத்திய அரசால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என விமர்சித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், யாருக்கும் பயப்படாமல் தமிழ்நாட்டின் உரிமைக்காக போர்க்குணத்தோடு போராடும் தமிழக எம்பிக்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு இவங்களுடைய சதிகளுக்கு எதிராக விடாம போராடுறத தாங்கிக்க முடியாத நேற்று தர்மேந்திர பிரதான் அவர் என்ன பேசியிருக்கிறார் பாராளுமன்றத்தில்? தமிழ்நாட்டை சார்ந்தவங்க நாகரிகம் இல்லாதவங்க, அராஜகவாதிகள்னு நாடாளுமன்றத்தில் நாவடக்கம் இல்லாம பேசியிருக்கிறார். ஆனால் பேசி அரை மணி நேரத்தில் அவர் பேசினதை திரும்ப பெற வச்சிருக்காங்க நம்முடைய தமிழ்நாட்டு எம்பிக்கள். அவங்களுடைய போர்க்குரலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கலைஞருடைய வாரிசுகள் நாங்கன்னு நம்ம எம்பிக்கு நாடாளுமன்றத்தில் காட்டிட்டாங்க. அதிமுக உறுப்பினர்கள் போல பாஜக அரசுக்கு லாலி பாடிக்கிட்டு இல்லாம தமிழ்நாட்டின் உரிமைக்கு யாருக்கும் பயப்படாம போராடுவோம்னு நிரூபிச்சிருக்கிறாங்க. 40 பேர் போய் என்ன பண்ணாங்கன்னு கேட்டவங்களுக்கெல்லாம் நேற்று சரியான பதில் கிடைச்சிருக்கு. செங்கல்பட்டில் 1285 கோடி மதிப்பில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய முதல்வர் ஸ்டாலின் முடிவுற்ற திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். 497 கோடியே 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 5 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதல்வர் 280 கோடியே 38 லட்சம் ரூபாய் செலவில் 47 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தார். அத்துடன் 508 கோடியே 3 லட்சம் ரூபாய் மதிப்பில் 50,606 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார்.